ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஹேபிட். காலையில் எழுந்திரிச்சோன்னே டீ காஃபி குடிப்பாங்க. பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆள். எனக்கு எழுந்திரிச்சோன்னே ஏதாவது ஃப்ரூட் ஜூஸஸ் இருக்கணும். ஸோ இன்றைக்கி லெமன் போட போகிறேன். லெமன் இல்லை நேற்று வாட்டர்மெலன் போட்டேன். அது முந்தா நாள் வந்துட்டு நெல்லிக்காய் போட்டேன். அதுக்கு முன்னாடி மேங்கோ. ஸோ எனக்கு இது மாதிரி ஃப்ரூட் ஜூஸஸ் எல்லாமே சுகர் தான். டீ காஃபியும் மட்டும் சுகர் தான், இதுவும் சுகர் தான். பட் நம்ம வந்து ஃப்ரூட் ஜூஸஸ்க்கு அடிக்டட். இதான் என்னோடய மார்னிங் ட்ரிங்க்கு. லெமன் ஜூஸ் நன்னாரி ஃப்ளேவர் வித் சப்ஜா சீட்ஸ். திருநீற்று பச்சையோட விதை தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கல்லுப்பு. உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இருந்தால் போட்டுக்கலாம். சும்மா ஒரு சிட்டிகை. இதெல்லாம் எதுக்குன்னு யோசிக்கிறீங்களா? சொல்கிறேன். எதுக்கு தெரியுமா? இதுக்கு தான். இது பேர் தான் முடக்கு அற்றான் கீரை. இது பறித்து நான் வீட்டுக்கிட்டே இருக்குது. ஏன் இதை வந்துட்டு மஞ்சளும் பேக்கிங் சோடா உப்பு போட்ட தண்ணியில் போடணும்னா, ரோடோரமாக இருக்குது. நாய் மனுஷங்க எல்லாம் யூரின் போயிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது கூட அது மாதிரி பண்ணியிருக்கோம். பூச்சி ஏறி இறங்கியிருக்கும். பாம்பு இங்கே நிறையா இருக்குது. போன வாரம் தான் பாம்பு ஒன்று அடித்தேன். ஸோ அது மாதிரி பாய்சனஸ் இதெல்லாம் இருக்குது, கிரியேச்சர்ஸ்லாம். ப்ளஸ் ஒரு சேஃப்டிக்கு இது மாதிரி நம்ம போடணும். ஈவன் வந்துட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸுமே இது மாதிரி வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்துட்டு எவ்வளோ ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இப்போது, எல்லாம் கெமிக்கல். அது நம்ம என்ன பண்ணுறோம், சில பேர்லாம் அந்த ஃப்ரூட்ஸ் வாங்குவாங்க, நான் பார்த்துருக்கேன். நல்ல எஜுகேட்டடாக இருப்பாங்க. ஒரு திராட்சை வாங்குவாங்க, அதை வாஷ் பண்ண மாட்டாங்க, அப்படியே ரோட் சைடில் வாங்கி அப்படியே மென்று தின்னுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கெடுதல். நீங்கள் தண்ணியில் நார்மலாக வாஷ் பண்ணி பாருங்கள். 2-3 டைம் வாஷ் பண்ணாலுமே அந்த இது போகாது, அழுக்கு. பார்த்திங்கன்னா அழுக்கும் சரி, அதில் இருக்க கெமிக்கல் எதுவும் கண்டென்ட்டுமே போகாது. இப்போ மாம்பழமே சரி, எல்லாமே அப்படி தான். எல்லாமே ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி மஞ்சள் வந்து பயங்கரமான ஒரு ஆன்டிபயோட்டிக். ப்ளஸ் கல்லுப்பும் வந்துட்டு அந்த விஷத்தன்மையை வந்து முறிச்சிடும். அண்டு பேக்கிங் சோடாவும், இது 3 சேர்ந்த கலவையில் இது ஒரு 10 நிமிஷம் நல்லா போட்டு ஊற வச்சுட்டு நல்லா அலசணும். அதுக்கப்புறம் வெறும் தண்ணியில் அலசிட்டு இப்போ வந்துட்டு நான் முடக்கத்தான் தோசை பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு வெறுமனை வந்துட்டு இதை மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு கரெக்டான மாவுக்கு அளவாக போடுங்க. ரொம்ப போட்டாலும் கசப்பு கொடுத்துரும். முடக்கத்தை வந்து தோசை செஞ்சதுன்னா ரொம்ப நல்லது. முடக்கு அற்றான். நீங்கள் முடங்கி போனாலும் உங்களை ஏஞ்சி ஓட வைக்கும். எலும்புக்கெலாம் ரொம்ப பவரு, உடம்பு வலி இதுக்கெலாம். என் தாய் மாமா வந்துட்டு என்னை வளர்த்தவர் கார்டியன். ஸோ அவருக்கு வந்துட்டு இத்தனைக்கும் அவர் ஸ்போர்ட்ஸ்மேன். ஓடி போய் ட்ரெயினில் ஏறுவார். ரயில்வேயில் வந்துட்டு ஸ்குவாட் டிடியாக இருந்தவர். நானே பயப்படுவேன். சின்ன வயசில் நான் வேண்டிக்குவேன், ஐயோ இப்படிலாம் ஓடி போய் ஏறாரே, கரெக்டாக பத்திரமா டியூட்டிலேருந்து வீட்டுக்கு வந்து சேரணும்னு. அப்போலாம் லேண்ட்லைன் கனெக்ஷன் தானே, ஃபோன்லாம் கிடையாது. எப்போ எங்கள் தாய்மாமா வருவாருன்னு நான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அப்பா மாதிரி அவர். ஏன்னா ஃபாதர் நான் பார்த்தது கிடையாது நான் 14 வயசு வரைக்கும். இப்போவும் வந்துட்டு அவங்கள என்ன பேரண்ட்ஸாக நான் என்னால் ஏற்றுக்க முடியலை மனசளவாக. ஸோ என்னை வளர்த்தது எல்லாமே என் தாய்மாமங்க தான். 6 பேர் தாய்மாமா எனக்கு. ஸோ இவர் வந்துட்டு ஓடுவார் ட்ரெயினில். ஓடுற ட்ரெயின்லாம் ஏறுவார். எனக்கு பயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆள் இப்போ ஏஜ் ஆயிடுச்சு, ரிட்டையர் ஆகிட்டார். ஏதோ ரொம்ப முட்டை வலின்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. 3 லட்சம்னு. காசு போனால் போகுது, பிரச்சனை இல்லை அவங்கள்ட்ட. ஆனால் இந்த வயசுக்கு மேலே ஆப்ரேஷன் பண்ணி நடக்க முடியாமல் வீட்டில் உட்காந்து இருக்க முடியாது. அவர் ரொம்ப ஆக்டிவானவர். வெளியில் துருன்னு போயிட்டே இருக்கணும், சுற்றிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி. இதோட தைலம் வந்து நான் வாங்கி கொடுத்தேன்.
முடக்கற்றான் தைலம் அது 3 நாளில் தேய்ச்சிட்டு வெளியில் வந்துட்டு சின்ன வயசு பையன் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டார். எனக்கு 30 வயசு மாதிரி இருக்குது இப்போது. முன்னாடி இந்த வலி கூட எனக்கு போயிடுச்சு அப்படின்னு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த முடக்கற்றா வந்துட்டு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது கேப்சூல் மாடலில் தின்றாங்க, இது யூஸ் பண்ணுறாங்க தைலம். நீங்கள் டேரெக்டாக அது மாதிரி கிடைக்கிது. எடுத்து ரோட்லேருந்து பறித்து முடக்கத்தான் ரசம் வைக்கலாம். எனக்கு ரசம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தான் நான் தோசை வந்துட்டு பண்ணி சாப்பிட்றது உண்டு. எனக்கே சில டைம் வந்துட்டு பாடி பெயின் பயங்கரமாக இருக்கும். நான் ட்ராவல் பண்ணுறேன் ஆஃபீஸ்க்கு அப் அண்ட் டவுன் வந்துட்டு எனக்கு 60 கிலோமீட்டருக்கு மேலே 60-70 கிலோமீட்டர்ஸ். அது ரோடெல்லாம் குண்டு குழியாக இருக்கும். அவ்வளோ தூரம் போயிட்டு வரதுக்குள்ளே அவ்வளோ ஹெக்டிக்கான டிராஃபிக்கில் பயங்கர பாடி பெயின். ஸோ அந்த பாடி பெயின்லாம் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு நான் வீக்கெண்டில் என்ன பண்ணுவேன், முடக்கத்தான் கீரை பறிச்சுட்டு வந்துட்டு இது மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டு நான் படுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கொஞ்சம் கூட அந்த பெயின் இருக்காது. ஸோ அவ்வளோ ரிலீஃப் கிடைக்கும். நல்ல பெனிஃபிட் இருக்குது, ஹெல்த் பெனிஃபிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நம்ம மெனக்கட்டு அட்லீஸ்ட் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்குங்க. சின்ன பசங்களுக்கும் கொடுங்க. அபோவ் 5 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு முடக்கத்தான் ரசமோ இல்லை தோசையோ கொடுங்க, ரொம்ப நல்லது. தோசை நான் ஊற்றும் போது காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் மாவு. இப்படி தோசை ஊற்றலாம் பாருங்கள். தோசை ஊற்றிருக்கேன். இந்த கலரில் தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல பார்க்கவே, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது. வடிவேல் சொல்கிற மாதிரி பார்க்கவே நல்லா இருக்குது. கலரு டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்கும். நல்லாயிருக்கு பாருங்கள். சைட் டிஷ்ஷே எல்லாமே சாப்பிட்றேன்.